பாஜக வந்து திமுகவுக்கு மாற்று அப்படின்றது மறுபடியும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இனிமேல் வந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு நிலைமையை நோக்கி நகர்கிறது. மாம்பழம் சின்னம் வந்து தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக பாமக ஒதுக்கும் தான் நம்ம நம்புகிறோம். ஒரு இடைத்தேர்தலை ஏன் பாஜக நேரடியாக நின்று சந்திக்கல? ஜாதி ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பெல்ட்டெல்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பலமாக இருக்காங்க. அதிமுக வந்து பயப்படுது, ஏன்னா 11வது வரை தோல்வியை தள்ளிவிடுவோமா. திமுகவுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது தேசிய ஜனநாயக கட்சின்னு இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் நிற்கிறார். மனித தவறுன்றதுக்காக ஒருத்தர் மினிஸ்டர் விலகுனா இங்கே திமுக ஆட்சியெல்லாம் என்னைக்கு நடக்கவே கூடாது. கலை இலக்கிய பிரிவு மாநில செயலாளர் வெங்கடேசன் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த விக்கிரவாண்டி தேர்தலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விக்கிரவாண்டி தேர்தல் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியில் வேட்புமணி அன்புமணி அப்படின்றவர்கள் வேட்பாளர் நிறுத்தியிருக்கோம். அவருடைய வெற்றிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாஜக முழு பொறுப்பை எடுத்தது. அவர் வெற்றிக்காக பாடுபடுறதான பூர்வாங்க வேலைகள் நம்ம தொடங்கியிருக்கோம். ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பாஜக வந்து திமுகவுக்கு மாற்று அப்படின்றது மறுபடியும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இனிமேல் வந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு நிலைமையை நோக்கி நகர்கிறது அப்படின்றது தான் ஒரு சமீட்சை. இது இல்லை சார், அப்படி இருந்தாலுமே இந்த வாட்டி பாமகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாம்பழம் சின்னம் ஒதுக்குவாங்களான்ற ஒரு கொஷின் இருக்குல்ல. ஏன்னா எம்பி தேர்தலில் நிறைய சீட் நின்று இருந்தாங்க, அதனால் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரே ஒரு இடைத்தேர்தல் மட்டும்தான் பாமக அந்த வச்சிருந்த மாம்பழத்துக்கான அந்த மாநில கட்சி அப்படின்ற அந்தஸ்தை இழந்துருச்சு. இப்போ இந்த இடைத்தேர்தலில் இவங்களுக்கு அந்த சின்ன ஒதுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? இல்லை, மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு அவங்க பாண்டிச்சேரியிலையும் பலமான ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால மாம்பழம் சின்னம் வந்து தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக பாமக ஒதுக்கும் தான் நம்ம நம்புகிறோம். இன்றைக்கி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே அவங்க கொடுத்துருக்காங்க. தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் விண்ணப்பிச்சிருக்கோம், கண்டிப்பாக கொடுப்பாங்க, கடிதமும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரெண்டாவது என்னென்னா இன்றைக்கு வந்து இது ஒரு இடைத்தேர்தலாக இருக்கிறதுனால பெரிய போட்டிகள் இருக்காது, சுயேட்சைகள் போட்டிகளாக அந்த மாதிரி பெருசாக இருக்காது. மற்ற கட்சிகளும் உள்ளே இல்லை. க்ளீன் பிளேயர்ஸ் யாருன்னு தேர்தல் க்ளீனாக தெரியுது. டிஎம்கேவும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் க்ளீன் பிளேயர்ஸ்னு தேர்தல் ஆணையம் தெரிஞ்சதுனால எனக்கு தெரிஞ்சு அந்த மாநில கட்சியினோட அங்கீகாரன்ற கான்செப்டை மாற்றி எனக்கு தெரிஞ்சு பாம்பள சின்னம் வந்து இந்த தடவை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி அந்த மாதிரி நிறைய வாட்டி வாங்கியிருக்காங்க. தேமுதிகவும் முரசு அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. ஓகே சார். சார், அப்படி இருந்துமே இந்த ஒரு இடைத்தேர்தலை ஏன் பாஜக நேரடியாக நின்று சந்திக்கலன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, இது தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி வந்து கூடி பேசுகிறப்ப வெற்றி வாய்ப்பு இங்கே யாருக்கு அதிகமாக இருக்குன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிகமாக இருக்குது. ஜாதி ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பெல்ட்டெல்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பலமாக இருக்காங்க. 38,000 வாக்கு பெற்றிருக்காங்க போன வாட்டி நாடாளுமன்ற தேர்தலில். அதிமுகவும் டிஎம்கேக்கும் 7,000 வாக்குகள் தான் கம்மியாக இருக்காங்க. இருந்தாலும் அதிமுக வந்து பயப்படுது, ஏன்னா 11வது வரை தோல்வியை தள்ளிவிடுவோமா, 11வது தோல்வி கட்சி அப்படின்ற நோக்கி நகர்ந்துருமா. எடப்பாடி அவர்கள் ஒரு அறிக்கையை ஒன்று விட்டுருந்தார் எடப்பாடியை நோக்கி, இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து சந்திக்க வேண்டியது தேர்தல் இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இல்லைன்னா 11வது வாட்டியும் தோற்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோல்வி பயத்தின் காரணமாக இபிஎஸ் வந்து இந்த ரேஸ் வந்து விலகிறாருன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, நம்ம எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. இன்னைக்கு கூட நீங்கள் வந்து பன்னீர்செல்வம் கூட இப்போ கூட அவர் தோத்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம எல்லாம் ஒன்றிஞ்சு செயல்படணும் தான் அவர் விரும்புகிறார். ஆனால் எடப்பாடி அவர்கள் வந்து அது ஏற்றுக்கொள்ளலை. இன்னைக்கு சசிகலா கூட நேற்று கூட வந்து நாங்கள் வந்து கட்டமைக்க போகிறோம், நாங்கள் வந்து ஃபீனிக்ஸ் பரவாக எழுந்துட்டேன், நானும் வந்து அதிமுக உள்ள வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை. அந்த கட்சி உள்ளே ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருந்த ஜேசிடி பிரபாகரன் ஆகட்டும், பெங்களூர் புகழேந்தி ஆகட்டும், தனியாக போயிட்டு இப்போ கேசி பழனிசாமி சேர்த்து வச்சுட்டு அவங்க ஒரு கூட்டணி நோக்கி நகர்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு போகுது. அப்போ தினகரன் வந்து குழு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம், அவங்க வந்து சசிகலாட்ட பேச போகிறோம், ஓபிஎஸ் பேச போகிறோம், எடப்பாடிட்ட பேச போகிறோம்னு அவங்க ஒரு பாலமாக இருக்கிறாங்க. இது வந்து அவங்க கட்சியினுடைய உள்கட்சி பிரச்சனை. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக என்ன தெரியுதுன்னா, இன்றைக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம நிறுத்தினது, நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்க, பாட்டாளி மக்கள் கட்சி தான் இருக்குது, மாம்பழம் சின்னம் தான் நிற்குது, அன்புமணி அவர்களுடைய ஆசிரியர் பெற்ற இன்னொரு அன்புமணி நிற்கிறாரு அப்படின்னு நீங்கள் எல்லாம் கட்டமைப்பை உருவாக்குறீங்க. ஆனால் திமுகவுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது தேசிய ஜனநாயக கட்சின்னு இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் நிற்கிறார். அங்கே போட்டி வந்து திமுகவுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான். டிஎம்கே விசஸ் என்டிஏ. ஆமாம் சார், அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா பல சிக்கல்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இடைத்தேர்தலில் சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்படி இருக்கிறப்ப பிரச்சாரத்துக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியோட தலைவர்கள் வெளியில் இருக்க தலைவர்கள் யாராவது வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த இதுக்கு வந்து வெளியிலேருந்து யார் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இடைத்தேர்தலுக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்ந்த எந்த தலைவரும் டெல்லியிலேருந்து வந்ததா இதுவரையும் எந்த குறிப்பேடுகள் கிடையாது.
இங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தை, அதாவது பாஜகவை சேர்ந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர்கள் எல்லாம் இறங்கி பாட்டாள் மக்கள் கட்சியை சேர்ந்த அந்த அன்புமணி அவர்கள் வெற்றிக்காக பாடுபடுவோம். அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய பலம், நம்மள ஒரு 36,000 வாக்கு வாங்கியிருக்கோம். அங்கே இன்னும் துரிதியப்படுத்தி இன்னும் கிரவுண்ட் லெவலில் வேலை செஞ்சு தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணியை சேர்ந்து நிற்கிற அந்த வேட்பாளர் வெற்றிக்கு என்னென்ன உறுதுணையாக பண்ண முடியுமோ அது மாநில தலைமை கண்டிப்பாக பண்ணும். சார், இப்போ மேற்கு வங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரயில் விபத்து ஏற்பட்டுருந்துச்சு. அதுக்கு வந்து ரயில்வே அமைச்சர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து குற்றச்சாட்டு இருக்குது. அது இல்லாமல் மோடி அவர்களோட பீரியடில் வந்து ரயில்வே மினிஸ்டர் ஒழுங்காக பார்த்துக்கலான்ற குற்றச்சாட்டுகளும் இருக்குது. இது எப்படி எடுத்துக்கு? இல்லை, இது வந்து ரயில்வே மினிஸ்டர் தான் இப்போ தான் அவங்க பொறுப்பேற்றிருக்காங்க. இப்போ தான் இந்த அஸ்வினி வைஷ்ணவ் வந்திருக்காரு. அதெல்லாம் வந்து ரயில்வே அமைச்சர் தான் பொறுப்புன்றதுல அவங்க டிபார்ட்மெண்ட் கீழே வருது, அதில் மாற்றம் கிடையாது. இது வந்து விபத்துகள் தடுக்கப்படணும். இப்போ கவஞ்சுன்ற மிஷின், கவஞ்சை வந்து எல்லா ரயிலையும் பொறுத்ததுக்கான பூர்வாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பொருத்திட்டு இருக்காங்க. மனித தவறுகள் மீறி சில விஷயங்கள் இது நடக்குது. ஏன்னா ஒரு விபத்துன்னு கேட்டிங்கன்னா வேணும்னே விபத்தை யாரும் ஏற்படுத்த மாட்டாங்க. இது வந்து நின்று ஒரு ரயில் மேலே ஒரு சரக்குப்பட்டி ஏறி 9 பேர் இறந்துருக்காங்க. சரிங்களா? இது வேணும்னே இல்லை, ஏன்மே இறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் அதற்கான துரித வேலையை பண்ணி உடனடியாக போக்குவரத்து சரி பண்ணியிருக்காங்க. உடனடியாக அதற்கு நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. மேற்கு வங்க அரசாங்கமும் உள்ளே இறங்கி வேலை பார்த்துருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஏற்படுத்திருக்காங்க. இது வந்து இன்னும் நவீனமயமாக்குறதுக்கான எல்லா வேலைகளும் பூர்வாங்க வேலையில் ஏற்கனவே தொடங்கியாச்சு. ஏற்கனவே இதே மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய ஒரு ரயில் விபத்து நடந்தது 2 சிக்னல் கோடில், ஒடிசால மிகப்பெரிய லெவலில் சிக்னல் கோளாறுனால வந்துச்சு. அப்போ தான் அந்த கவச் மிஷினில் வந்துச்சு. சிக்னல் கோளாறு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் மேனுவலாக வந்துச்சு. இல்லை, அப்புறம் அஸ்வினி வைஷ்ணவ் என்ன சொன்னாருன்னா கிரிக்கெட் பார்த்துட்டு வண்டி இது பண்ணிட்டாங்க அப்படின்ற இன்னும் அதோடைய தவறு அப்படின்னு சொல்லி அது ஒரு முழு விவரம் இன்னும் நமக்கு வரல, பிரஸுக்கு வரல. வந்தால் தான் நமக்கு அதுக்கான கருத்து சொல்லணும். ஆனால் வந்து ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, அதுக்கான எதுலையுமே டிரான்ஸ்பரன்சியா இல்லாம அப்படி இருக்கு. இல்லை, இது டிரான்ஸ்பரன்சி இல்லைங்க. அதாவது எல்லாமே வந்து ஓவர் நைட்ல டக்குன்னு நடந்துடாதுங்க. அதுக்கான விசாரணை போயிட்டு இருக்கு. ஒரு இது நடந்து ஏறக்குறைய 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாங்க, விசாரணை போயிட்டு இருக்கு. டிபார்ட்மெண்ட் வைஸ் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, டிபார்ட்மெண்ட் வைஸ் கட்டுறாங்க. எல்லாமே ப்ராசஸில் தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அரசாங்கம் வெளியில சொல்லும் இதோட காரணம். ஆனா வந்து மனித தவறுன்றதை தெளிவா சொல்லிட்டாங்க. அது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதற்கான சில பேர் தவறு மத்திய அமைச்சர் மேல தான் தவறு. மத்திய அமைச்சர் விலகிட்டு வேற மத்திய அமைச்சர் வந்தாங்க. நல்லா அதாவது அது வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு மனித தவறுன்றதுக்காக ஒருத்தர் மினிஸ்டர் விலகுனா இங்க திமுக ஆட்சியெல்லாம் என்னைக்கு நடக்கவே கூடாதுங்களா? ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த மாதிரி வந்து ரயில் ஆக்சிடென்ட்டுக்கு பொறுப்பேற்று விலகின ஹிஸ்ட்ரிலாம் இருக்கு. ரயில்வே மினிஸ்டர்ஸ் ஒரு லாலு ஆகட்டும் சரி, மம்தா ஆகட்டும் சரி, எல்லாமே அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பொறுப்பேற்று விலகி இருக்காங்க. அந்த மாதிரி தார்மீக பொறுப்பு ஏன் பாஜக அரசோ பாஜக அமைச்சர்கள் அந்தந்த கட்சியினோட நிலைப்பாடுங்க. அது வந்து அப்படி பார்த்தீங்கன்னா அரியலூரில் வந்து ரயில்வேல ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லி அப்போ இருக்கக்கூடிய மினிஸ்டர் வந்து விலகினார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், லால்பு சத்தின்னு நினைக்கிறேன், எனக்கு பேர் சரியாக ஞாபகம் இல்லை. அரியலூரில் நடந்ததுக்கு அங்கே விலகினாங்க. அது அந்த மாதிரி அரசியல் கட்டமைப்புங்க. இதற்கு அரசியல் வந்து இப்போ வந்து ரயில்வே துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவ் வந்து அவர் தான் வந்தே பாரத் ட்ரெயின் வரதுக்கான முழு வீச்சையும் அவர் தான் கொண்டு வந்தார். அவர் தான் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளே கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் கொண்டு வரணும், இந்த மாதிரி ட்ராக் வந்து மாற்றணும் அப்படின்றத முழு வீச்சாக கொண்டு வந்ததுக்கான பெரிய பங்கு அவருக்கு இருக்குது. அவர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவர், சாதாரண ஆள் கிடையாது. அவர் படித்தவர், ஒடிசாவை சேர்ந்தவர், இன்னும் பல பெருமைகள் அவருக்கு இருக்குது. இப்போ வந்து மனித தவறுகளால் அங்கொன்று இங்கொன்று நடக்குது, அதனால கிடையாது. வந்தே பாரத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்தே பாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்காதவங்க கூட நிறைய பேர் போனாங்க. அதில் ப்ராப்பரான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்குது. அதை தாண்டி வந்தே பாரத் வந்ததுனால நடுத்தர வர்க்கத்தினர் வந்து ரயிலில் பயணிக்க முடியாமல் போயிடுது, நடுத்தர வர்க்கத்தினருக்கான ரயில்கள் குறைக்கப்படுது, ரயில் பெட்டிகள் குறைக்கப்படுதுன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்தே பாரத் ஸ்கீமில் டைரக்டராக இருந்த ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கமெண்ட்டையுமே வச்சிருக்காரு. வந்தே பாரத் வந்ததுனால நடுத்தர மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயில் டிக்கெட்டுக்கான அந்த அமௌண்ட்டை இவங்களால் அஃபோர்ட் பண்ண முடியலன்ற ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்தே பாரத் எப்படி நம்ம ப்ரைடாக சொல்லிட்டு இருக்க முடியும்? அது இல்லை, வந்தே பாரத் முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. வந்தே பாரத் வந்து கிட்டத்தட்ட வந்து இன்னொரு வெர்ஷன் ஆஃப் புல்லட் ட்ரெயின் தான். அது ஓடுற ஸ்பீடுக்கு இது இல்லை அப்படி கிடையாது. அதே ஸ்பீடு தான். இல்லை, அது வந்து அதுக்கான கட்டமைப்பு அவ்வளோதாங்க. நான் வெர்ஷன் சொல்கிறது ஏன்னா இப்போ வந்து ஃப்ளைட்டில் போகிறவங்க 50% பேர் நீங்கள் வந்தே பாரத்தை நோக்கி நகர்றாங்க. இப்போ ஃப்ளைட்டில் நீங்கள் கோயம்புத்தூரில் ஃப்ளைட்டில் போனால் நீங்கள் 8,000 இப்போ 16,000 டிக்கெட் எடுத்துங்க போயிட்டு வரதுக்கு. வந்தே பாரத்தில் போனால் ஒரு 2 ரூபா போயிட்டு வந்துடலாங்க. கோயம்புத்தூருக்கு 3,000 4,000 டிக்கெட் ஏங்க, அது நீங்கள் இன்னைக்கு நான் கோயம்புத்தூர் இன்னைக்கு டிக்கெட் போட்டு கொடுங்களேன், 3,000 எமர்ஜென்சி டிக்கெட் போட்டால் அதுதாங்க, அந்த மாதிரி தாங்க. வந்தே பாரத் அப்படி தானே 2,400 ரூபா தான் போயிட்டு வர, 5,000 ரூபாயில் முடிஞ்சுது. அதே 6 மணி நேரம் ஆகுது. ட்ரெயினில் போகிறப்ப அவனோட வேலைகள் எல்லாத்தையும் பண்ண முடிஞ்சுது. நீங்கள் இங்கேருந்து கோயம்புத்தூர் போய் இறங்குறதுக்கு நீங்கள் மினிமம் எனக்கு தெரிஞ்சு வந்து 4லேருந்து 5 மணி நேரம் ஆகும் ஃப்ளைட்டு. இங்கேருந்து ஏறி அங்கே செக்கிங் பண்ணி செக் அவுட் பண்ணி வெளியில் போய் நீங்கள் பண்ணுறது. அதே பிரயாண தூரத்தில் நீங்கள் 5 மணி நேரம் நீங்கள் வந்து டிராவல் பண்ணுறப்ப உங்களோட எல்லா வேலைகளையும் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இதில் இருக்குது. அப்படின்னா ஏர்போர்ட்டில் எடுத்து மூடிட்டு வரும். அப்படி கிடையாதுங்க. அந்த மாதிரி விரும்புகிறவங்க இதில் பிரயாணம் பண்ணுறாங்கன்ற நீங்கள் வந்து விரும்பி பிரயாணம் பண்ணுறவங்களுக்குலாம் பிரச்சனையே கிடையாது சார். இப்போ வந்தே பாரத் போகுது, இப்போ வந்தே பாரத்துக்கு பதிலாக இதே ஸ்பீட் நார்மல் ட்ரெயின் போகிற அதே 120 140 ஆவரேஜ் ஸ்பீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்தே பாரத்தை மூவ் ஆகுது.
அதுக்கு பதிலா நார்மல் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோ இல்ல சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினோ இல்லை இப்போ விட்டுருக்கலாமே 160 அப்படின்ற ஒரு அப்படி கேள்வி. கிடையாதுங்க. ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்குங்க தேஜஸ். ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா வந்தே பாரத்தோட ஸ்பீடை குறைச்சிருக்காங்க இல்லைங்க, பல இடங்கள்ல. அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, வந்தே பாரத் ட்ரெயின் வந்து நம்ம வந்து நவீன விதமாக வடிவமைச்சிருக்கோம். ஆனால் நவீன வடிவமைச்சதுக்காக புது ட்ராக் நம்ம போடலை. புது ட்ராக் போடணும், அது பெரிய ப்ராசஸ், உடனே அது நடக்காது. அதற்கான நிலங்களை கையப்படுத்தணும், ஃபண்ட்ஸ் ஒதுக்கணும், அதுக்கு கால நிர்ணயம்லாம் வேறு. இருக்கிற ட்ராக்லேயே போகிற மாதிரி தான் வடிவமைச்சிருக்கோம். அந்த இருக்கிற ட்ராக்குக்கு ஏற்ற ஸ்பீட் தான் நம்ம அதிகரிக்க முடியும். அதிகபட்சம் 140 160 வரையும் போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே போக முடியாது, போக மாட்டாங்க. 180 நார்மல் என்ஜின் ட்ரெயின்ஸே 180 அந்த மாதிரி அந்த 200 அந்த இதுக்கு தான், அந்த கான்செப்ட் தான், நீங்கள் சொல்கிற கான்செப்ட் தான் போக முடியும். இப்போ வந்து ஸ்பெஷலாக அது ஒரு ட்ராக் போனால், நீங்கள் இப்போ புல்லட் ட்ரெயின் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மெட்ரோ போடுறோம், மெட்ரோக்கு ஸ்பெஷலான ஒரு ட்ராக். இப்போ புல்லட் ட்ரெயின் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, புல்லட் ட்ரெயின் போட்டால் அதுக்கான ஒரு ட்ராக் தான். அந்த ட்ராக்கில் அது மட்டும் தான் போக முடியும், ஹை ஸ்பீட் போகலாம். இப்போ வந்து நார்மலாக நமக்கு இருக்கக்கூடிய ட்ராக்ல எவ்வளோ ஸ்பீடாக நம்மளால், இப்போ தேஜஸ் இருக்குல்ல, தேஜஸ் எவ்வளோ ஸ்பீடாக போகுது, அந்த மாதிரி அதோட இன்னொரு வெர்ஷனாக தான் வந்தே பாரத். அவ்வளோதான், அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் அதை. ஓகே சார், அப்படி எடுத்துட்டு ப்ராப்ளம் கிடையாது. ஆனா அதுக்குன்னு தனியா ஒரு கட்டமைப்பு ஏசி ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியா கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா நார்மல் பயணிகள் போறது கஷ்டமா இருக்குன்னு ஒரு பார்வை இல்லைங்க, இருக்கு. நார்மல் இது பயணிகளுக்கு சூப்பர் எப்படிங்க, வந்தே ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் மாதிரி தாங்க அது. நார்மல் பயணிகள் இதில் பண்ண நீங்கள் சாதாரண ஒரு ட்ரெயினில் இன்றைக்கி நீங்கள் சென்னையிலேருந்து நீங்கள் திருவண்ணாமலை போகிறதுக்கு ஒரு ட்ரெயினுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க தெரியுமா? வெறும் 50 ரூபா தான் செலவு. சென்னையில் ஏறினீங்கன்னா வேலூர் வரையும் 4 மணி நேரம் வேலூர் போகுது. வேலூரில் போய் நின்று அங்கேருந்து 2 மணி நேரம் ட்ராக் மாதிரி திருவண்ணாமலைக்கு போகுது. 6 மணி நேரம் போகுது இங்கேருந்து. வெறும் 50 ரூபாவில் போகிறோம். அதே திருவண்ணாமலைக்கு நீங்கள் வந்து 5000 ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் உடனே காரை எடுத்துகிட்டு போயிட்டு வரலாம். அவங்கவுங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி 4 தான். மணி நேரம் ஆயிடுமே சார். அப்படி இல்லைங்க, அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி தாங்க, ஃபெசிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தாங்க. இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்க, பிஸ்னஸ் கிளாஸ் இருக்குது, நார்மல் கிளாஸ் இருக்குல்ல, ரெண்டும் ஒரே ஸ்பீடில் தான் போகுது, ரெண்டு தான். அவங்க நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பணம் தரதுனால உங்களுக்கு சீட் ஃபெசிலிட்டி மற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்க தராங்க. சினிமா தேட்டருக்கு போகிறீங்க, 180 ரூபா டிக்கெட், 220 ரூபா கொடுத்து பால்கனில் போய் உட்கார பார்க்குறீங்க. அதே சினிமா தேட்டரில் 10 ரூபா உட்காந்து ஃப்ரண்ட்டில் பார்க்குறது ஒரு டிக்கெட் இருக்குல்ல, அதே 150 ரூபா டிக்கெட்டில் உங்களுடைய பண வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சௌகரியங்களை தேர்ந்தெடுக்கிறீங்க தவிர அரசாங்கம் காமனான ஒரு திட்டத்தை தான் கொடுக்குது. அரசு இப்போ வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலான மக்கள் ஏழை மக்களும் நடுத்தர மக்கள் தான். உயர்தர சார்ந்த மக்கள்ன்றதே ரொம்ப கம்மியான விஷயம் தான். அப்படி இருக்கிறவங்களுமே காரு ஏரோப்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ப்ரிஃபர் பண்ணிக்க போகிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது மத்திய அரசு சாதாரண மக்களுக்கான ஒரு திட்டமா கொண்டு வர சாதாரண மக்கள் எலைட் பீப்புளுக்கான ஒரு திட்டமா இல்லைங்க, மக்களை வரி அதிகமா வாங்கணும்ன்றத மட்டும் தான் சாதாரண மக்களுக்கான திட்டங்கள் அங்கே இருக்குங்க. சாதாரணமான மக்களுக்கு ட்ரெயினில் சாதாரண போயிட்டு மக்கள் அர்ஜென்ட் வந்தே பாரத் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா நார்மலா கோயம்புத்தூருக்கு 300 ரூபாய் 400 ரூபாய் டிக்கெட் அதில் தானே போகணும். ஆனா இப்போ தாருங்க, இப்போ 1000 ட்ரெயின் ரூபாய் கொடுத்து போக நீங்கள் முடியாது. நல்லா கேளுங்க, ஒரு ட்ரெயின் வந்து இன்னைக்கு நீங்கள் போறீங்கன்னா நீங்கள் உடனே கிடைக்காது. ட்ரெயின் நான் லல்லு பிரசாத் யாதவ் தான் அது இந்த கான்செப்டை கொண்டு வந்தார். 3 மாதத்துக்கு நீங்கள் ட்ரெயினை புக் பண்ணலாம். முன்னாடி அப்படி கிடையாது. மறுநாள்லாம் அதிகபட்சம் 1 வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து தக்கல் தான் பண்ணணும். லல்லு தான் வந்து ரயில்வே ஃபண்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 3 மாதன்ற கான்செப்டே கொண்டு வந்தார். இன்றைக்கி தீபாவளி வந்து அக்டோபரில் வருதுன்னா அவன் இங்கே வந்து ஏப்ரல் மார்ச் மேலேயே டிக்கெட்டை போட்டு ஃபில் பண்ணி முடிச்சிடுறாங்க. சரிங்களா? ட்ரெயின் வந்து குறைந்தபட்ச செலவில் வந்து ஒரு ஊருக்கு போகிற சேவை, குறைந்தபட்ச செலவில் போகலாம். அதனால தான் ட்ரெயின் வந்து இன்றைக்கி வந்து இன்னும் நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னும் அதிகமாக பிரயாணம் பண்ணுறதுக்கான ட்ரெயினை பண்ணுங்கன்றோம். அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. அதுவும் அதிகமான ட்ரெயின் ரயில்பெட்டிகள் தெரிஞ்சு இன்னும் அதிகமாக ட்ரெயின் கொடுக்கறதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. ஆனால் இது எப்படின்னா, இந்த கிளாஸ் பீப்புளை நீங்கள் அந்த கிளாஸில் விடாதீங்க. நீங்கள் 50 ரூபா டிக்கெட்டில் போகிற திருவண்ணாமலைக்கு போகிறவங்களுக்கு போய் வந்தே பாரத்தில் கொண்டு முடியாது. இதுக்கு வேறு, அதுக்கான ட்ராக் வேறு. இதுக்குள்ளே ஒரு ஃப்ளைட் ஓரியன்டாக போகிறது, ஒரு ஃபெசிலிட்டியாக போகணும், ஃபேமிலியாக போகணும்னு நினைக்கிறவங்க தான் இங்கே போகணும். ஆனால் வந்து ஏழைகளுக்கான ட்ரெயின் வந்தே பாரத் இல்லைன்னு சொல்ல வரல. அதற்கான வேலைகள் இப்போ புதுசாக வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இன்னும் ட்ரெயினில் அதிகப்படுத்த ஆட்டோமேட்டிக்காக ரேட் குறையும். ட்ரெயின்ஸ் அதிகப்படுத்தணும்ல, இப்போ டிமாண்டாக இருக்குல்ல ட்ரெயின். இப்போ ஒரு 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 ஊர்லேருந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா 5 இடத்துக்கு மட்டும் தான் ட்ரெயின் போகுது வந்தே பாரத். இது 100 இடத்துக்கு போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக டிக்கெட் விலை குறையும். அதற்கான வேலைகள் பண்ணுறாங்க, நடக்கும்.